பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்பதாக. நிச்சயமான கிருபைகள், நித்திய உடன்படிக்கை, ஷுவர் மெர்சிஸ் எவர்லாஸ்டிங் கவனன்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அதற்கு முக்கியமான காரணம், தாவீது வாழ்ந்த நாட்களில் வேறு யாருக்கும் இல்லாத பெரிய விருப்பம் தாவீதுக்குள் காணப்பட்டது. தாவீது கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார். இதை பார்த்து நம்முடைய தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். எனவே தான் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக கொடுத்தார். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன்களை தருகின்றவர். நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு பலன் கட்டாயமாக உண்டு என்பதை மறந்துட வேண்டாம். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மார்க் 9:41 தேவன் சொல்லியிருக்கின்றார். ஆகையால் தேவனுக்கென்று நீங்கள் செய்வதை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்யுங்கள். இன்னும் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள். மேலும் தேவராஜ்யத்திற்கென்று நாம் செய்வதையும் கொடுப்பதையும் முழு மனதோடு உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்றும், முதன்மையானதை கர்த்தருக்கென்று கொடுத்து அவரை கனம் பண்ண வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தபோது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக என்பதை யாத்ராகமம் 25:1-2 நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கென்று செயல்படுவதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உற்சாக மனதுடன் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் கிரியைகள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமான பலன் உண்டு. நம்முடைய தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. இப்படி தேவனுக்கென்று நீங்கள் எல்லாவற்றையும் செய்யும் போது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த நிச்சயமான கிருபைகளினால் நீங்களும் உங்கள் வீடும் உங்கள் சந்ததிகளும் என்னென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். யாராலும் அதை அசைக்க முடியாது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தி இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உத்தமமாய் உமக்கென்று நிற்கும்போது நீர் அவர்களுக்காய் நின்று மேன்மையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.